தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 4ஆம் தேதி. தேவன் தன் பிள்ளைகளுடன் போராடுவதில்லை. ஆதியாகமம் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே. நாம் தேவ சித்தத்திற்கு தொடர்ச்சியாய் கீழ்ப்படியாமல் நடப்பதின் விளைவு பயங்கரமானதாய் இருக்கிறது. ஆயினும் தேவ சித்தத்திற்கு தங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்காமல் அநேகர் அந்த பாதையில் நடந்து வாழ்க்கையில் அழிவை அடைகிறார்கள். இந்த உலகில் எந்த அன்புள்ள தகப்பன் தன்னை விட்டு தூர போகும் தன் பிள்ளையிடம் போராடுவான்? தாவீது ராஜாவின் குமாரனாகிய அப்சலோம் அவனுடைய சொந்த தகப்பனுடனே முரட்டாட்டம் பண்ணி இரத்த வெறி கொண்ட நாயை போல துரத்துகிறதை நாம் வேதத்தில் காண்கிறோம். அப்படி இருந்தும் தாவீதின் இருதயம் ஒருபோதும் தன் மகனை கொலை செய்ய நினைத்ததில்லை. ஏனெனில் அவன் தன்னுடைய சரீரத்தின் மகனாய் இருக்கிறான். ஆனால் அப்சலோமின் பாவம் அவனை கண்டுபிடித்தது. படை தளபதிகளில் ஒருவனான யோவாப் அப்சலோமை கொன்றபோது தாவீது மிகவும் துக்கமடைந்தான். தேவனுடைய இருதயம் எவ்வளவு அன்பினால் நிறைந்திருக்கும்! தேவன் உங்களுடன் போராட மனமில்லாத அளவிற்கு உங்களை நேசிக்கிறார். ஒரு மனிதன் ஆலோசனை, கடிந்து கொள்ளுதல் மற்றும் சிச்சைகளின் மத்தியிலும் கடின இருதயத்துடன் தொடர்ச்சியாய் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாத பொழுது அவன் தேவ கிருபையை அசட்டை செய்கிறான். அப்படிப்பட்ட மனிதனுடைய காரியங்களில் தேவன் தலையிடவே மாட்டார். அவனுடைய முடிவு அவனுடைய பெருமை மற்றும் கர்வத்தின் அழிவே ஆகும். தேவனுடைய கிருபையை நான் துக்கப்படுத்துவதில்லை என பவுல் கூறுகிறார். தேவ சத்தத்திற்கு விரோதமாக தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் எத்தனை பேர் தங்கள் வாழ்வில் தேவனுடைய அழைப்பை இழந்து போயிருக்கிறார்கள். அவர்களது முடிவு வெகு தொலைவில் இல்லை. தேவனுடைய தகப்பன் இருதயத்தை புரிந்து கொண்டும் கீழ்ப்படியாமையிலும் முரட்டாட்டத்திலும் அவரை துக்கப்படுத்தின நாட்களுக்காக மனம் வருந்துவது முக்கியம். அவர் பிரசனத்தை இழந்து தங்கள் வாழ்விலே தேவனுடைய நோக்கத்தை தொலைத்தவர்களுக்கு மத்தியில் நீங்கள் காணப்படக்கூடாது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.